அவர்கிட்ட போய் குதிரை பேரன்னு சொன்னாங்கன்னா அவரே சொல்கிறார் பணத்துக்கு நான் விலை போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் குதிரை பேரன்றது நம்ம சும்மா பேச்சில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். குதிரை விற்கிறது தான் குதிரை பேரம். இது குதிரை பேரன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா இன்றைக்கி யதார்த்தமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குதுன்னு டிவியில் போட்டுகிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்களும் வந்து ஆளுகின்ற தாவேக்காவுடைய கட்சிக்கு எதிர்ப்பாக நிறைய நியூஸ் போட்டுட்ருக்காங்க. சேனலை திறந்தாலே அப்படி தான் வருது. பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 6 மாத காலம் பொறுத்து பார்ப்போம் எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக சில நாட்களே ஆகிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் ஆக தெரியும் தமிழக முதல்வர் தான் சொன்னதை செய்கிறாரா இல்லையான்ட்டு. அதுதான் மேடம் சட்டம் ஒழுங்குனா ஒரு வீட்லேயே 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாமே சேனல் மூலிமா எல்லா சேனலும் திறந்தாலும் அதுதான் நெகட்டிவாக தான் போட்டுட்ருக்காங்க. நல்ல விஷயத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேறாங்க. அந்த இதே இடத்துல திமுகவோட வாட்ஸ்அப் டிபி வச்சிருந்தீங்க. இப்போ வந்து பிற்போக்கு எல்லாம் உயிருக்கும்னு ஒரு தாவேக்காவோட கொள்கையோட வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்கீங்க. போகக்கூடாதாண்ணா? இல்லை, நான் இன்னும் அது அஃபிஷியலாக நான் இன்னும் அது முடிவெடுக்கலை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயம்னா, முஸ்லீம் லீக் கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு இஸ்லாமியன். நான் திமுகவில் நிறைய பயணப்பட்டிருக்கேன். ஒரு இஸ்லாமியனா ஒரு கண்ணியமிக்க காகித மில்லத்து கட்சியில் ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் யாருமே கொடுத்தது கிடையாது. அதனால் எனக்கு தமிழக முதல்வர் மீதும் தாவேக்கா மீதும் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் குரான்லேயே ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து எதுவும் வாழ்க்கை நடத்தக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது திருக்குறான்னு சொல்லியிருக்காங்க. பட் அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரானில். பட் அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதான். நேற்று வரை இதே பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும் திமுகன்னு சொல்லி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அப்படியே தாவறீங்க. நேற்று வரைக்கும் நான் வந்து திமுக அரசை வந்து நிறைய அவங்கள பற்றி பேசியிருக்கேன். முஸ்லீம்களுக்கு அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்.